கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கலில் நமக்கு சர்வதேச நீதிமன்றம் குறித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சர்வதேச நீதிமன்றம் என்ன ஒரு பின்னணியில் பார்க்குறோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் ஹமாஸில் பாலஸ்தீனில் நமக்கு இனப்படுகொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மேலே தென்னாப்பிரிக்கா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த சர்வதேச நீதிமன்றம்னா என்ன, எப்படி செயல்படுறாங்க, அதனுடைய அந்த ரூலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி செயல்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ சர்வதேச நீதிமன்றம் எதற்காக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஐக்கிய நாடுகள் அவையின் முதன்மை நீதித்துறை அமைப்பாகும் அப்படிங்கிற பிரின்சிபல் ஜுடிஷியல் ஆர்கன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்படும் மோதல்களை தீர்ப்பதற்காக 1945 ஐக்கிய நாடுகள் அவையில் சர்வதேச நீதிமன்றம் நிறுவப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டு நாடுகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், அந்த ஒரு ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. 1945 வந்து நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய தி ஹேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் தான், அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு நமக்கு. ஸோ சர்வதேச நீதிமன்றம் 15 நீதிபதிகளை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோன் இ டான்ஹியூ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நமக்கு. சரிங்களா? ஸோ இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ்ஏவை சேர்ந்தவராக இருக்கார். ஓகேங்களா? ஸோ டோட்டலி நமக்கு ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது 1945 வந்திருக்கு. எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, ரெண்டு நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்டில் தி ஹேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸில் தான் இருக்குது. மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 15 ஜட்ஜஸ் வந்து நமக்கு இருக்காங்க. ஸோ தற்போதைய தலைவர் ஜான் இ டான்ஹியூ அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வேறு என்ன, ஏன் முக்கியம் அப்படிங்கிற தலைப்பு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐநாவில் உள்ள 193 உறுப்பு நாடுகளின் பிரச்சனை தீர்க்க சர்வதேச அளவில் செயல்படும் ஒரே நீதிமன்றம் இது மட்டுமே. ஸோ ஐநா சபையில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு, அதாவது இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்டை தீர்க்கிறதுக்கு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட்டு இது ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் உலக அளவில் அமைதி பாதுகாப்பு ஏற்பட முக்கிய பங்களிப்பை அளிப்பதுடன் இரண்டு நாடுகளுக்கு இடையே நிலவும் பிரச்சனை மோதலாக மாறாமல் இருப்பதற்கான தீர்வையும் சர்வதேச நீதிமன்றம் வழங்குகிறது. ஸோ ரெண்டு நாட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்பியூட் அப்படிங்கிறது ஒரு அட்டாக்காக மாறிடக்கூடாது, மோதல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மோதலாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. இதனுடைய அப்ஜெக்டிவும் இதாக தான் இருக்குது நமக்கு. சரிங்களா? ஸோ எம்மாதிரியான வழக்குகள் பதியப்படுகின்றன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஐநாவில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகளின் பிரச்சனைகளை தீர்ப்பது மட்டுமல்லாது, ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச அமைப்புகள் நிறுவனங்கள் சமர்ப்பிக்கும் சட்ட விளக்கங்கள் சார்ந்த கேள்விகளுக்கும் சர்வதேச நீதிமன்றம் ஆலோசனை அளித்து வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான கேசஸையும் இவங்க வந்து விவாதிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள், அதாவது ரெகக்னைஸ்டு பாடிஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு யூனிசெஃப், யுனெஸ்கோ, அந்த மாதிரியான சில அமைப்புகள் ஏதாவது அவங்களுக்கு ஜுடிஷியல் ரீதியாக ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்காக இவங்க கிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவ்வாறாக சர்ச்சைக்குரிய வழக்குகள், ஆலோசனை நடவடிக்கைகள் என இரண்டு வகையில் இந்த சர்வதேச நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சர்ச்சைக்குரிய வழக்குகள் அப்படின்னா நாடுகளுக்கு இடையே இருக்கிறது, ஆலோசனை அப்படின்னா ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு அட்வைசரி போர்டாக வந்து இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் மீது இனப்படுகொலை குற்றச்சாட்டை தொடுத்த தென்னாப்பிரிக்காவின் வழக்கை சர்ச்சைக்குரிய வழக்குக்கு உதாரணமாக கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த நியூஸோட பின்னணியுமே அதாக தான் இருக்குது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீன் மக்கள் மேலே ஒரு இனப்படுகொலை, ஜீனோசைட் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம், அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தென்னாப்பிரிக்கா இந்த ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. யார் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த கேஸை போட்டிருக்காங்க. அந்த ஒரு பேக்ரவுண்டில் தான் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே சர்ச்சைக்குரிய வழக்குகளுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆலோசனை நடவடிக்கைகளுக்கு உதாரணமாக காலநிலை மாற்றம் தொடர்பாக உறுப்பு நாடுகளின் கடமைகள் என்னென்ன என்பது குறித்து ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு சர்வதேச நீதிமன்றத்திடம் ஐநாவை 2023 மார்ச் மாதம் கோரிக்கை விடுத்ததை குறிப்பிடலாம். ஸோ ஒரு கைட்லைன்ஸ், ஒரு அட்வைசரியாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஒவ்வொரு நாடுகளும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுங்க அப்படிங்கிறத ஐநா சபையை கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு அட்வைசரி சார்ந்த விஷயங்கள், அட்வைசரி சார்ந்த வழக்குகளுக்கு உதாரணமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் அடுத்து வழக்கு பதியலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சர்வதேச சமூக நலம் பாதிப்புகளாகும் போது மோதலில் நேரடியாக
நேரடியாக தொடர்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஐநாவில் உள்ள எந்த ஒரு உறுப்பு நாடும் மற்ற உறுப்பு நாடுக்கு எதிராக வழக்குகளை தொடரலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 2 கண்ட்ரி டிஸ்பியூட்ல இருக்காங்க. ஸோ அதில் பாதிக்கப்பட்ட கண்ட்ரி தான் போய் கேஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஐநா சபையில் உறுப்பினராக இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடுமே நம்ம போய் அந்த கேஸை போடலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மியான்மருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்திருப்பாங்க. எதுக்காக இந்த மியான்மருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருப்பாங்க அப்படின்னா, ரோஹிங்கியா முஸ்லீம், இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மியான்மர் ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியா இருக்காங்க. ரோஹிங்கியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கு, அந்த ராக்ஹைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேட் பேரு ராக்ஹைன் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான மக்கள் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி பாப்புலேஷனாக இருக்கும் இந்த ராக்ஹைன் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டில். ஸோ அவங்கள நம்ம ரோஹிங்கியா முஸ்லீம் அப்படிங்கிறத சொல்கிறோம், சரிங்களா. ஸோ மியான்மரில் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். மியான்மர் ராணுவ ஆட்சிக்குள்ளே போயிருப்பாங்க. போனதுக்கு முன்னாடி, அந்த போனதுக்கு அப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியும் கூட சரி, இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் மேலே ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறது தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கும், சரிங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மியான்மர் அப்படிங்கிற நாடு கண்டுகொள்ளவே இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு இந்த பிரச்சனைக்கே சம்பந்தமே இல்லாத இன்னொரு நாடு வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து இந்த சர்வதேச நீதிமன்றத்தில். எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, கேம்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடு, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. இவங்க வந்து இந்த வழக்கை தொடர்ந்து இருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதை தான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பாதிக்கப்பட்ட நாடு தான் போய் வழக்கு தொடரணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு நாடு வேணாலும் வழக்கு தொடரலாம். ஆனால் அந்த நாடு ஐநா சபையோட ஒரு உறுப்பினராக இருந்தால் போதும். அது ஒன்று தான் குவாலிஃபிகேஷனாக இந்த இடத்துல சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துட்டு இருக்கு. ஆனால் கேஸ் போட்டது என்னவோ பாலஸ்தீன் கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்கு, சரிங்களா. அடுத்தது, சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பின் விளைவுகள் என்ன? இவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. வழக்கு விசாரணைகளில் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பே இறுதியானது. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்க கொடுக்குற அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் ஃபைனல். அதை எடுத்து அப்பீல் பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தங்கள் தேசிய அதிகார வரம்புகளுக்கு உட்பட்டு செயல்படுத்துவது சம்பந்தப்பட்ட நாடுகளை பொறுத்தது. ஸோ அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் அது அவங்கவுங்க நாட்டுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சர்வதேச நீதிமன்றத்தின் முடிவுகளை ஐநாவின் உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டு இணக்கமான போக்கையே கடைபிடிக்கின்றன. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல தான் சொல்லியிருக்காங்க, பெரும்பாலான சந்தர்ப்பங்களில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா அதை அந்த கண்ட்ரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லா டைமுமே பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாறாக நீதிமன்ற தீர்ப்பை ஒரு நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஐநாவின் வரையறையின்படி சம்பந்தப்பட்ட வழக்கு ஐநா பாதுகாப்பு மன்றத்துக்கு மாற்றப்பட்டு வாக்களிப்பின் மூலம் சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு எதிராக அங்கு தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாடு அந்த ஒரு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம பார்த்துருந்தோம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அதை பின்பற்றிடுவாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிடுவாங்க. இன் சம் கேசஸ், ஒரு எக்ஸெப்ஷனல் கேசஸில் ஃபாலோ பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அந்த வழக்கை ஐநாவோட செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு குழுவுக்கு வந்து வரும், ஓகேங்களா. ஸோ அந்த பாதுகாப்பு குழுவில் ஒரு 5 நாடுகள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 5 நாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. ஸோ இந்த இப்படி எக்ஸாம்பிளுக்கு ஒரு கண்ட்ரி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரிக்கு மேலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் அந்த கண்ட்ரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னா, ஸோ அந்த கண்ட்ரிக்கு மேலே இந்த ஐநா சபையில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரி இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணல, அதனால நம்ம ஒரு தீர்மானம் போட்டு அவங்க மேலே ஒரு பொருளாதார தடை போடலாம், ஒரு எக்கனாமிக் சாங்ஷன் போடலாம், இல்லை இந்த தீர்ப்பை பின்பற்றுமாறு வலியுறுத்தலாம். அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை யார் பண்ணுவாங்க அப்படின்னா யூஎனோட செக்யூரிட்டி கவுன்சில் தான் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இதுலேயுமே இன்னொரு பிரச்சனை இருக்குது. நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு நாடு அந்த தீர்ப்பை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அந்த கேஸ் வரும். செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அந்த நாடு வலியுறுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. ஆனால் ரெசல்யூஷன் அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுலையும் ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு 5 நாடுகள் இருக்காங்க. யூஎஸ், யூகே, ரஷ்யா, சைனா, இந்த மாதிரி 5 நாடுகள் வந்து இருக்காங்க நமக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த 5 நாடுகளில் 4 நாடுகள் அந்த தீர்மானத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாடு மட்டும் அந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அந்த தீர்மானம் நிறைவேறாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த நாடை நீங்க இந்த விஷயத்தை பண்ணுங்கன்னு சொல்லி வலியுறுத்த முடியாது. 5 நாடுகளும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ஒரு தீர்மானம் போய் அந்த நாடு மேல ஆக்ட் ஆக முடியும், சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஎஸ், இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த 2 நாடும் ஒரு நெருங்கிய நட்புறவு கொண்ட நாடா இருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த இப்போ ஒரு தென்னாப்பிரிக்கா ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு வருது, இஸ்ரேல் வந்து இந்த போரை நிப்பாட்டியே ஆகணும், பாலஸ்தீன மக்களுக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணி
பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா அதை இஸ்ரேல் கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இவங்க ஒரு தீர்ப்பு வருது, அதை இஸ்ரேல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் எங்கே போகும் அப்படின்னா இந்த வழக்கு யூஎனோட செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போகும். யூஎனோட செக்யூரிட்டி கவுன்சிலில் ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், ஜெர்மனி இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் இஸ்ரேல் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக செயல்படுத்தியே ஆகணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. ஆனால் அமெரிக்கா நாங்கள் அதுக்கு எதிராக வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தீர்மானம் நிறைவேறாமல் போயிடும். ஸோ அந்த தீர்ப்பை இஸ்ரேல் ஃபாலோ பண்ணணுங்கிற கட்டாயம் அப்படிங்கிறது அந்த இடத்துல முடிஞ்சு போயிடும். சரிங்களா, ஸோ இதுதான் இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வந்திருந்தாலும் அதனுடைய தீர்ப்புகளை செயல்படுத்த முடியாத இடத்துல தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இருக்கு. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த சர்வதேச நீதிமன்றம் அப்படிங்கிறது அதனுடைய தீர்ப்புகளை செயல்படுத்துறதுக்கு ஒரு 5 நாடுகளை தான் நம்பி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அந்த 5 நாடுகள் தான் ஐநா சபையோட பாதுகாப்பு மன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்காங்க. ஓகேங்களா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய 5 நாடுகள் ஒரு மனதா நினைச்சா மட்டும்தான் இந்த தீர்ப்பை ஒரு நாடை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்த முடியும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யாராவது ஏன்னா யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு நடைமுறை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு தீர்மானம் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அது 5 நாடுகளும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேறும். யாராவது ஒருத்தர் அந்த ஒரு விஷயத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு வந்து வீட்டோ பவர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நாடாவது வீட்டோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு தீர்மானம் நடைமுறைக்கு வராது, அது கேன்சல் ஆயிரும். சரிங்களா, ஸோ அதுதான் இந்த ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதனால தீர்ப்பு வழங்க முடியும், ஆனால் அந்த தீர்ப்பு செயல்படுதா அப்படிங்கிறத பார்த்து அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐசிஜி ஐசிசிக்கு வேறுபாடு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து, அதாவது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறது சொல்கிறோம், முற்றிலும் வேறுபடுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது ஐநாவின் ஒரு அங்கமாக உள்ள சர்வதேச நீதிமன்றம் நாடுகளுக்கு இடையேயான வழக்குகளை கையாள்கிறது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐநாவினால் அங்கீகரிக்கப்பட்ட போதிலும் சுயாதீனமாக செயல்படும் அமைப்பு அப்படிங்கிற சொல்றாங்க. செல்ஃபா செயல்படுற அமைப்பு அப்படிங்கிற சொல்றாங்க. போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்ற வழக்குகள் போன்றவற்றை குற்றவியல் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வார் கிரைம்ஸ், இந்த ஜீனோசைட், இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறவங்க பார்க்குறாங்க. ஆனால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து டீல் பண்றாங்க. நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த குல்பூஷன் ஜாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் இந்தியா சேர்ந்த அந்த நபர் பாகிஸ்தான்ல உளவு வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் அவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவரை மறுபடியும் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இந்த மாதிரியான வழக்குகள், அடுத்தது இந்த சவுத் ஆப்பிரிக்கா போட்ட இந்த மாதிரியான கேசஸ், இல்லை ஒரு நதிநீர் பங்கீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான கேசஸ், இது எல்லாமே எங்க தான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் வரும். சரிங்களா, ஸோ இதுதான் இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட அமைப்பு, செயலாக்கம் எல்லாமே நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ப்ரிலிம்ஸ்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மெயின்ஸ்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, அடுத்தது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தனித்தன்மையுடன் வென்ற தமிழ்நாடு. நமக்கு ரீசெண்டாக இந்த ஸ்டார்ட் அப் ரேங்கிங் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அதில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் தமிழ்நாடும் அதில் வந்து ஒரு 5 ஸ்டேட் வந்திருக்கும். அதில் தமிழ்நாடும் ஒன் ஆஃப் த ஸ்டேட்டாக வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தரவரிசை பட்டியல் 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த செயல்திறன் கொண்ட பிரிவில் இடம் பிடித்திருக்கும் 5 மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மை இடத்தை பிடித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் ரேங்கிங் 2022ல தமிழ்நாடும் இதுக்கு முன்னாடி லீடர் அப்படிங்கிற கேட்டகரியில் இருந்திருப்பாங்க. இப்போதான் நம்ம அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில் நம்ம முதன்மையாக இருக்கோம். அதுக்கு ஓகேங்களா. ஸோ அதில் ஒரு 5 ஸ்டேட்ஸ் இருக்காங்க. நமக்கு எக்ஸாம்பிளுக்கு குஜராத், கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற அந்த மாநிலங்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அதுலேயும் முதன்மையாக இருக்கிறது யார் அப்படின்னா தமிழ்நாடு தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மத்திய வர்த்தகம் தொழில் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தொழில் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஸோ அந்த தரவரிசையை அவங்க தான் வெளியிடுறாங்க. அதில் தமிழ்நாட்டில் புதிய நிறுவனங்களை தொடங்க விரும்புவர்களுக்கு பெரும் ஊக்கம் தரும் என்றும் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
சந்தைக்கு புதிதான தயாரிப்புகளை கொண்டு வருகின்ற அல்லது ஏற்கனவே இருக்கும் தயாரிப்புகளை முற்றிலும் புதிய வடிவில் கொண்டு வருகின்ற நிறுவனங்களும் புதிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என அழைக்கப்படுகின்றன. இது முக்கியமான விஷயம். நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டார்ட் அப் பற்றி ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அதனுடைய டெஃபினிஷன் அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கு இந்த டெஃபினிஷன்ஸ் கண்டிப்பாக ஆப்டாகும். சரிங்களா? ஸோ சந்தைகளுக்கு புதிதான தயாரிப்புகளை கொண்டு வருகின்றன, அதாவது ஒரு நியூ ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரது, இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கும் அந்த தயாரிப்புகளை ஒரு நியூ ஃபார்மேட்டில் கொண்டு வரது, ஒரு நியூ ப்ராடக்ட் இல்லாட்டி அந்த சேம் ப்ராடக்டே வித்தியாசமான முறையில் கொண்டு வரது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா புதிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ புது சர்வீஸ், ஒரு நியூ ப்ராடக்ட் இல்லாட்டி ஒரு ப்ராடக்டே நியூ ஃபார்மேட்டில் இல்லாட்டி முற்றிலும் புதிய ஒரு நியூ சர்வீஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ புத்தாக்க சிந்தனை தான் இவற்றின் தனித்தன்மை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இனோவேஷன் தான் இவங்களோட அந்த ஸ்பெஷாலிட்டியே அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கான வலுவான சூழலை உருவாக்கும் நோக்கில் 2018 பிப்ரவரியில் மாநிலங்களின் ஸ்டார்ட் அப் தரவரிசை அமைப்பு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த ரேங்கிங் 2018 வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ரேங்கிங் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்னா ஒரு ஸ்டேட்டை கம்பேர் பண்ணிட்டே வராங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் அந்த போட்டி தன்மை அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்றாங்க. ஒரு காம்படிட்டிவ்னஸை ஒவ்வொரு ஸ்டேட் மத்தியிலையும் நம்ம உருவாக்குறது மூலயமா அந்தந்த ஸ்டேட் போட்டுட்டு வளர ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு ரேங்கிங் வர எல்லா துறைகளையும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ஸ்வச் சர்வேக்ஷன் ரேங்கிங், ஒரு கிளீனஸ்ட் சிட்டி அப்படிங்கிற ரேங்கிங் எல்லாம் பார்த்துருப்போம். அதுலேயும் நம்ம அப்ளிகபிள் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ரேங்கிங் வந்தாலுமே அது முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னா அந்த துறையை வளர்க்கறதும் இல்லாமல் ஒரு மாநிலங்களுக்குள்ள இந்த ஒரு காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஸோ எதுக்காக காம்படிட்டிவ்னஸ் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு காம்படிட்டிவ்னஸ் கொண்டு வராங்க. ஸோ அதுதான் இதோட அப்ஜெக்டிவாகவும் இருக்கு நமக்கு. சரிங்களா? அடுத்தது மாநில அல்லது யூனியன் பிரதேச அரசுகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக அமல்படுத்தப்படும் கொள்கைகள் முன்னெடுக்கும் வளர்ச்சி செயல்பாடுகளின் அடிப்படையில் இந்த பட்டியல் உருவாக்கப்படுகிறது. ஸோ அது என்னென்ன ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜனவரி 16 இந்த ஒரு நமக்கான அறிக்கை அப்படிங்கிறது வந்துச்சு. இதில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சமீபத்திய பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் விருதுகளை பெற்றுள்ளன. என்னென்ன ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கோவையைச் சேர்ந்த கிரீன் விரோ குளோபல் அப்படிங்கிற அவங்களும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்சியா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற இவங்களும் வந்து அந்த ஸ்டார்ட் அப் ரேங்கிங்கும் மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப் அவார்ட்ஸும் அப்படிங்கிறதையும் வாங்கியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த 2 நிறுவனங்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் தற்போது 7000க்கும் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளன. ஸோ 7000+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அவற்றில் 2000க்கும் மேற்பட்டவை கடந்த 2 ஆண்டுகளில் உருவானவை அப்படிங்கிற சொல்றாங்க. தலைநகர் சென்னையில் மட்டும் இல்லாமல் பிற நகரங்களிலும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவதில் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தியது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 7000+ ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்லேயே 2000+ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சென்னையில் மட்டும் இல்லாமல் மற்ற ரீஜியன்ஸ்லையும் Tier 2, Tier 3 சிட்டிஸ்லையும் இந்த ஒரு ஸ்டார்ட் அப் வர்றது அப்படிங்கிறது நார்மலைஸ் ஆகிட்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா இந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும், அந்த ரீஜனல் growth அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கு யூசுவலாக நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ் அதுதான். ஓகேங்களா? ரீஜனல் growthக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இந்த ஸ்டார்ட் அப் வளர்றதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை தாண்டி அந்த ஸ்கீம்ஸுக்கு கீழே ஃபண்டிங் நிறையா பண்ணுறாங்க. TNSCSC ஸ்டார்ட் அப் ஃபண்ட், TAN சீட் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் மூலயமா ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஃபண்டிங்குள்ளே போய் நம்ம லோன் வாங்கி ஒரு மானியம் மாதிரி வாங்கி நம்ம அந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு முத்ரா ஸ்கீம், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்துக்கு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் வந்து இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் மற்றபடி வேற என்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது இந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு பர்சன் ஸ்டார்ட் அப் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிற நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல கம்பைல் பண்ணி வச்சுக்கிறது இன்னும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த கன்க்ளூஷன் அப்படிங்கிறத இப்படி கொடுக்கலாம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை புதிய இந்தியாவின் முதுகெலும்பு என பிரதமர் மோடி குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் போன் ஆஃப் நியூ இந்தியா அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது நமக்கு புது இடங்களில் வர்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வர விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, சிப்காட் மாதிரியான
மாதிரியான இண்டஸ்ட்ரியல் பார்க் இருக்குது. புதுசாக வர இந்த செமிகண்டக்டர் பார்க், இந்த மாதிரி நிறைய புதுசாக இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே மைக்ரோ கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு செமிகண்டக்டர் பார்க் இருக்குது அப்படின்னா அந்த செமிகண்டக்டர் பார்க் அந்த இண்டஸ்ட்ரினாலேயே எல்லா விஷயங்களையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில துணை இண்டஸ்ட்ரீஸ்லாம் தேவைப்படும். ஸோ சப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுலாம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டும் இந்த ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டத்தோட சேர்ந்து தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. நம்ம கிளஸ்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கோம், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். அதுக்கு கீழே அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை மைக்ரோ கிளஸ்டர் மூலமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம இந்த ஒரு ஆன்சர்ல கொடுத்தோம் அப்படின்னா இன்னமும் நல்லா இருக்கும். கடைசியாக முடிக்கிறப்போ இந்த ஒரு பாயிண்டோட முடிக்கலாம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் புதிய இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்லியிருக்காரு. அது ரொம்பவே கரெக்டான விஷயம் தான். அந்த ஒரு டெம்ப்ளேட்டை கொடுத்தே நம்ம முடிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டிக்கல்ல கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ யார் இவர், என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படிங்கிறத சொல்கிறோம். கடைசியாக 2019 அந்த டைமில் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 2-3 வருஷமாக இந்த பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது கொடுக்கப்படாமே இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இப்போ தான் இந்த கற்பூரி தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பீகாரோட முன்னாள் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ யார் அவர், என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். பீகாரின் முன்னாள் முதல்வர் மறைந்த கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நாட்டின் மிக உயரிய பாரத ரத்னா விருது 1954 ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படிங்கிற ஃபேக்சுவல் பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. கலை, இலக்கியம், அறிவியல், பொது சேவை உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாணவ பருவத்தில் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று 26 மாதங்கள் சிறையில் இருந்தார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா கற்பூரி தாக்கூர். முக்கியமாக இதில் கலந்திருப்பார் அப்படின்னா இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து பெரிய ரோல் வந்து பிளே பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதில் தான் இந்த அரெஸ்ட் ஆகிருக்கிறது அதெல்லாமே அங்கே தான் நடந்திருக்கும். குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டில் இவரோட பங்களிப்பு அந்த பீகார் ரீஜன்ஸில் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ கணிசமான அளவில் இருந்திருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு ஆசிரியராக பணியாற்றினார். பின்னர் சோசியலிஸ்ட் கட்சியில் இணைந்தார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 2 முறை பீகாரோட முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவரோட ஆட்சி காலத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பீகாரில் எப்பயுமே இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், பிசி, எம்பிசி அப்படிங்கிறத பிரிச்சிருப்போம். ஆனால் பீகாரில் எப்படி இருக்கும்னா பேக்வர்ட் கிளாஸ், எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். பிசி, இபிசி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவர் ஆட்சி காலத்தில் தான் வந்திருக்கும். சரிங்களா? சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பீகாரில் ஒரு முன்னோடியாக இருந்தவர் தான் இந்த கற்பூரி தாக்கூர் அப்படிங்கிற இந்த நபர். ஸோ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடிய அவர் மக்கள் தலைவர் என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. ஸோ பீப்புள்ஸ் லீடர் அப்படிங்கிறது இவர் சொல்றாங்க. 1998 பிப்ரவரி 14 காலமானார். ஸோ நேற்று தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஜான் 24 தான் இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கலாம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் பிரசிடென்ட் ஆஃபீஸ் தரப்புலேருந்து வந்திருக்கும். ஸோ இன்சிடென்டலி ஜான் 24 இவரோட 100வது பிறந்த நாளாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜான் 1924 தான் இவரோட பிறந்த நாளும் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஜான் 24 2024 இவருக்கு அந்த பாரத ரத்னா விருது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் பீகார் பிரதமர். இதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். பாரத ரத்னா விருது அப்படிங்கிறது 1954 வருடத்திலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.